கலைத்த நாளை நாம் சிந்தித்த அதே வேத பகுதிக்கு நேரால் நம்முடைய சிந்தையை வந்து திருப்புவோம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நாம் பார்த்தோம், செருபாபேலோடு ஆண்டவர் சொல்லுகிறாரே, நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் என்று. இல்லையா? அதற்கு தகையான் என்கிறான மதுரை அதில் மரம் போன்ற பர்வதத்தை தகர்க்கும்படியாய் ஒரு செருபாபேலை தேவன் அபிஷேகம் பண்ணினார். இந்த என்ன செய்யும் என்பதை குறித்து இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாகி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பர்வதம் ஏதென்று கேட்டார். இந்த பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த பர்வதம் பூமியை கெடுக்கிறது. பூமியை கெடுக்கும் போது அந்த நிலத்தை கெடுக்கிறது. இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த பர்வதம் முன்செல்லும் யாவரை நிலத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மகதியா பாபிலோன் என்ற ஒரு பர்வதம் தேவ ஜனத்துக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் அது உயர்ந்து நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கேடு தாக்குற பர்வதம். ஆண்டவருடைய அன்பில் உண்மையாக நிற்க விடாம, தேவனுடைய பட்சத்தில் நிற்க விடாம கேடு உண்டாக்குற ஒரு பர்வதமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, நானுக்கு விரோதமாய் வந்து தேவ ஜனத்தை கெடுக்கிற பர்வதமாய் செய்யப்படுகிற ஒரு மனிதராய் இருக்கலாம், இல்ல பிசாசாய் இருக்கலாம், இல்ல மந்திரவாத வல்லமையாய் இருக்கலாம். அதற்கு விரோதமாய் கர்த்தர் எழுப்பி வருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமாய் வந்து என் கையங்களுக்கு விரோதமாய் நீட்டி உன்னை கண்மலையிலிருந்து உருட்டி. ஹல்லேலூயா. இப்ப தேவ ஜனத்தை அழிக்கும்படியாய், தேவ ஜனத்தை தகர்க்கும்படியாய்
போகிறார். Praise the Lord. Praise the Lord. கேளுண்டாக்கிற பர்வதம். அல்லேலூயா. Praise the Lord. மட்டுமல்ல உருட்டி இவனை எரித்து போற பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பர்வதம் தேவ ஜனத்துக்கு தடையால் நாம் கவனிக்கிறோம். செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தடையாக இந்த பர்வதம் கடந்த 16 வருடம் தடையாக நின்று கொண்டிருந்த கேளுண்டாக்கி கொண்டிருந்த இந்த பர்வதத்தை தேவ அக்கினி இறக்கி சுட்டெரிப்பேன் சொல்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய், உன்னுடைய தரிசனத்துக்கு விரோதமாய், உன்னுடைய வெளிப்பாடுக்கு விரோதமாய் தடமாடி வைத்திருக்கின்ற சில பர்வதமாய் நின்று கொண்டிருக்கின்ற சில சக்திகளை இந்த பகல் நீ அழித்து ஜெயமெடுக்கணும். Praise the Lord. Praise the Lord. இந்த பர்வதம் உயர்ந்து நிற்கிறது வரையும் நீ நன்மையை கண்டுகொள்ள முடியாது, நீ ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியாது, நீ விடுதலையை கண்டுகொள்ள முடியாது, நீ உயர்வை கண்டுகொள்ள முடியாது. அல்லேலூயா. 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 கீழ்ப்படியாமை என்ற பர்வதம் உயர்ந்து இருக்கிறதா? சோதரம் சோதரம். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற இருமறை உள்ளவன் தன் வழிகளை எல்லாம் இறக்கியவன். அல்லேலூயா. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சு போனேன் டான்ஸ் அவருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீ வைராக்கியமாக நிற்க வேண்டியது தேவை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. செருபாபேலை தடை பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது அல்லவா? அந்த அபிஷேகத்தால் அந்த பர்வதத்தை சுக்குலோரா உடைக்கிற சம்பத்தியாகிய வாசனத்தால் அந்த பர்வதத்தை தேவ வல்லமையால் அதை உடைக்கப் போகிறாய். Praise the Lord. Praise the Lord. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய மாற்றத்தம், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதல், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மை பெற்றுக்கொள்ள விடாதபடி அது தடையாக உன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த பர்வதம் சில டைம்ல உன்னுடைய காலை வந்திருக்கிறோம். நீ எல்லா ஞாயிற்றுக்கிழமை போட்டாம், எல்லா ஞாயிற்றுக்கிழமை நீ உனக்கு ஆராதிக்க வேண்டாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ ஜெபிக்கண்டாம், நீ கையடிக்க வேண்டாம், நீ தேவனை துதிக்கண்டாம். இப்படி இருந்தால் போதும் என்று சொல்லும். ஆனால் நீ சில மேன்மையை காணமானால், சில விடுதலை உனக்குள்ளே வரமானால், தடையாக இருந்து செயல்படுகிற சில குடும்பங்களை பர்வதம் போல இருந்து கொண்டிருக்கிற கீழ்ப்படியாக இருக்கிற பர்வதம் ஓ வீக்கமான ரசியா. அல்லேலூயா. இந்த மகள் தேவனுடைய வல்லமையா உரிக்கணும், தேவனுடைய வல்லமையா. அல்லேலூயா. சுட்டெரிக்காமல் அங்கு அக்கினி வாய் வரணும். இந்த மகள் தம்முடைய உரிய காலை அக்கினி ஜுவாலையா மாற்றுகிறார். அப்படியானால் உனக்க உள்ளே ஒரு அக்கினி வியாபரிக்கிறார், உனக்க உள்ளே ஒரு தெய்வ கிருபை வியாபரிக்கிறார். அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் உன்னிலே இருந்து நிரப்பன ஆராதனை வர வந்து நீ கப்பரவனை கொண்டு போக அல்ல, வாயத்திறந்து சத்தம தெய்வத்தை ஆராதிக்கிறோம். சோதரம் சோதரம். இந்த செருபாபேலுக்கு முன்னே இந்த பர்வதம் தடையாக நின்று தடைந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சோதரம் சோதரம். தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிறதற்கு தடையா இந்த பர்வதம் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சிலவங்களுக்கெல்லாம் உண்மையை ஆராதிக்கணும் விருப்பம் தான், உண்மையா கர்த்தருக்கு கொடுக்கணும் என்று விருப்பம் உள்ளவங்க தான். ஆனா வஞ்சக சாத்தான், சில வஞ்சிக்க ஆவிகள் அதற்கு விடாம இதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. சோதரம் சோதரம். பவுல் சொல்கிறான், நான் விரும்புகிற நன்மை அல்ல, விரும்பாத தீமையே செய்கிறேன். நான் இல்ல, எனக்குடைய இருக்கின்ற பாவம். இந்த பகல் வேளையிலே நீ பாவ
வாக்குத்தத்த நன்மையை கண்டுகொள்ள விடாமல் இருக்கின்ற இந்த பர்வதம் சுட்டரிக்கபடியால் நீ ஒரு அக்கினியாய் இந்த பகல் நீ மாறணும். உடம்பை இருக்கின்ற பல்லவைய அரை மூட்டி ஏற்படும். நீ தீரும் அழகத்தோடு தேவ நன்மையில் வாழணும். ரீமானா ரகனா ஜெரகரே ரீமானா நற்கராதி அழகரே கசியா. இந்நாளில் கர்த்தர் சிலரோடு அக்கமிட்டு பேசுகிறான். நீ மனம் திரும்பு. சிலரோடு அக்கமிட்டு பேசுகிறான். நீ மனம் திரும்பாட்டார். தேவனுடைய கோபமாகிய வாழு என்னுடைய குடும்பத்திலிருந்து கடந்து வரும். அல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுக்காம மறைமுக போக்கிலே போனால் தேவன் கரம் பாரவந்தீர். தேவன் அவர்களின் கதையாய் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற சிலரான பர்வதம் இருக்கல்லவா, அதை இந்த பகல் தேவ ஆவியினால் நீ அதை மேற்கொள்ளணும். தேவ வல்லமையினால் அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அதனுடைய கரத்தை நீட்டி அந்த பர்வதத்தை கண்மலையிலே இருந்து ஆமை உருட்டி வாங்கி தீயோடு எரிப்பார். தீயோடு எரிப்பார். தேவ சபைக்கு விரோதமாய், ஆயுசுக்கு விரோதமாய், புராணனுக்கு விரோதமாய், கல்வி இருக்கின்றவாறு சில பர்வதங்கள் இருக்கின்ற தேசாதிபதிய சதி ஜனங்களே ரசியா தேவ ஜனம் தேவனுக்கு இழப்பாக தேவ ஜனம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஈடாக தவிர்க்கிறவாறு ஆய மண்டலத்தில் கொல்லாத ஆவிகள் கையில் வைத்தவர்கள் தேவனவர் சதரகனா தேவனவர் சிறார்களே நடக்கிறாயா. ஆராதனையில் முகமற்றவில்லை. ஆராதனை முகமற்றவில்லையா? நீ உண்மை உத்தாமை தேவனை கொண்டு வந்த இடத்தில் நீ உண்மையாக இருப்பாயானால் உன்னை பாலகன் தலையா மாற்றுவார். கீழே மாறுவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நீ ஜெபிக்கிறவனா வாரம் தடையாக இருக்கின்ற சில பர்வதங்கள் இந்த பகல் உருண்டு வாழப்படுகிறது. சில கட்டைகள் உடையப்படுகிறது. சில அதிகாரங்கள் உடையப்படுகிறது. ஒரு வசனத்தை கூட வாசித்து ஜெபிக்கலாம் என்று கருத்தில் வாசிக்கிறேன். நாம் எசையா 41:15 எசையா 41:15 இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிது கூர்மையுமான கற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை திணித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். உனக்கு விரோதமாய் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்ற சில பர்வதங்களை என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மறைபோல் இருக்கின்ற பர்வதத்தை இந்த பகல் சுக்குதோராதி உடைக்க போகிற ஒரு அதிகாரத்தை உண்மையை கைமாற்றம் செய்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உண்மையாக ஆராதிக்கணும்னு மனதில் இருக்கும். ஆராதனை டைம் வரும்போது கொஞ்சம் சோர்வடையும் பண்ணுகிற சதி. கர்த்தருக்கு கொடுக்கணும், உண்மையா கொடுக்கணும் விருப்பம் இருக்கிறோம். அந்த டைம்ல கொஞ்சம் டைட்டு கூட கொண்டு வந்து காமிச்சு கொடுக்க விடாம என்னுடைய ஆசீர்வாதத்தை தடையுமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதிராய் செயல்படுகிற சில பர்வதங்களை இந்த பகல் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ போரடிக்கிறதுக்கு நான் என்னை புதிது பூமையுமான பற்களுடைய எந்திரமாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மலை பகுதியிலே கடந்து சென்று சில பர்வதங்களை, சில குட்டிகளை, சில பானைகளை இடைத்தருகிறது போல இந்த பகல் என்னுடைய
சபையினாலே அற்புதம் நடக்குது. சபையில் கடந்து வந்து உண்மையாக நீதியத்தோட்டி தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்பாயா உனக்கு விரோதமாய் பூஜித்து விடுகிற சில பூஜா சக்திகள், சில மந்திர பல்லாடைகள், சில அங்கார கட்டைகள், சில பிறவர்கள், சில வீடுகளை விட்ட இந்த வகை அறியப்படுகிறது. அல்லேலூயா. உன்னை கூர்மையுள்ள அல்லேலூயா ஒரு விதி பக்தியாக கர்த்தருடைய வார்த்தை போகிறார்கள். இதனால சதனகரதுனியா எத்தனை பேருக்கு திருப்பப்பட்டது ஆர்வம் மக்களும் ஏற்றதாக எதிர்பார்த்தோம். சிலரை விதிக்கக்கூடிய அபிஷேகம், சிலரை தகர்க்கக்கூடிய அபிஷேகம், சில வல்லவர்களை புரியக்கூடிய அபிஷேகம், சில வல்லவர்களை உடைக்கிற அபிஷேகம், சில கட்டிகளை உடைக்கிற அபிஷேகம். ஆகவே இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ மலைகளை நீக்கு தொகுதி குஞ்சிகளை பார்த்ததற்கு ஒப்பாக்கி விடுவாய். ஹல்லேலூயா. ஓ சில மலைகள் பார்த்ததற்கு ஒப்பாக்கி விடுவாய். தெரியா பர்வதம் ஓடுகிற பிரச்சனை உலகத்திலே கொண்டு வந்து காண்பித்து ஹல்லேலூயா. இருக்கிற தலைவலி, உனக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு பர்வதம் ஓடு கொண்டு காண்பிக்கும் சாதம். குடும்பத்தோட சமாதானம் கேட்டு உன்னுடைய குடும்பத்தோட சில பிரச்சனைகளை பெரிய ஒரு பர்வதம் போல கொண்டு காண்பிப்பான். உலக இருக்கிற கடன் பிரச்சனையை ஒரு பர்வதம் போல கொண்டு காண்பிப்பான். உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை காண முடியாம இருக்கின்றதான இந்த வேளையிலே அல்லேலூயா பேசலாம், அல்லேலூயா பேசலாம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பேசலாம், பேசலாம், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பலத்த கிரியை செய்ய போகிறார். நமக்கு சில பிரச்சனைகள் பெரிய பர்வதம் போல காண்பிப்பான். அல்லேலூயா, பேசலாம், பெரிய பர்வதம் போல காண்பிப்பான். ஆமென். விசாலமல்ல, பெரிய பர்வதம் போல. மனைவி ஒன்று சென்றால் போதும், பெரிய பர்வதம் போல காண்பித்து அங்கே குஸ்தியை ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த மகன் என்னுடைய ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அந்த பெரிய பர்வதம் போல இருக்கிறார். நீ அதை உடைக்க போகிறார், நீ அதை நகர்த்த போகிறார், நீ அதை உடைக்க போகிறார். ஓ சபா அதை பதவிக்கு தீரவார் நீ பார்க்க போகிறாய். இந்த மகள் சாதனையா அந்த அபிஷேகம் இந்த மகள் இறங்கி வருகிறது. அவைகளை தூற்றுவாய். அப்படி காற்றவளை கொண்டு போய் சுழல் காற்றவளை பறக்கடிக்கிறியோ கர்த்தருக்குள் கனிகொண்டு இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே வேட்டை பணியாற்றி கொண்டிருப்பார். இந்த மகன் நீ உடைக்கிறவாறு, நீ தகர்க்கிறவாறு அதை நான் என்ன செய்வான் அடிச்சு கொண்டு போகும். அல்லேலூயா. காற்று பரிசுத்த ஆவிக்கு துரியமாய் சொல்லுகிறது, நீ சிலருக்கு விரோதமாய் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தால் அதை நொறுக்கி தயாராகும் போது பரிசுத்த ஆவியானவர் காற்றை அனுப்பி அந்த காற்றை, அந்த நோராட்டத்தை, அந்த விலகீனத்தை, அந்த வெள்ளத்தை, அந்த வெள்ளத்தை கட்ட, அந்த விரிசிலை கட்ட, அந்த தேவதை கட்ட, நாங்களுக்கு விரோதமாக
முறியடிக்க போறது. சில பர்வதம் ஒரு இருக்கிற சில சக்திகளை முறியடிக்க போகிற முன்னே சில பிரச்சனைகளை பெரிய பர்வதம்